அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கோடி பாவங்களை தீர்க்கும் சிவராத்திரி விரத சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவைக்காவூரில் விஸ்வநேஸ்வரர் கோவில் உள்ளது. ஒரு காலத்தில் அந்த ஆலயத்தில் தவநிதி என்ற ஒரு முனிவர் சிவபெருமானை நினைத்து வழிபட்டு கொண்டிருந்தார். அப்போது மான் ஒன்று வேட்டையாட அந்த காட்டில் வசித்து வந்த வேடன் ஒருவன் துரத்தி வந்தான். அந்த மானை தப்பி ஓடிய அந்த மான் கோவிலுக்குள் புகுந்து தவநிதி முனிவரிடம் தஞ்சமடைந்தது. முனிவர் அதற்கு மோட்சம் அளித்தார். இதனால் கோபமடைந்த வேடன் முனிவனை தாக்க முயற்சித்தார். அப்பொழுது அடியாரின் துயரை, அதாவது அந்த முனிவரின் துயரை நீக்க இறைவன் அவர்கள் புலி வேடம் கொண்டு அந்த வேடனை புலி மாதிரியாக துரத்தினார்கள். உயிருக்கு பயந்து போன அந்த வேடன் அங்கிருந்த ஆலயத்திற்கு அருகில் இருந்த மரத்தின் உச்சியில் ஏறிக்கொண்டு மரத்தில் தங்கி இருந்தான். பசியும் பட்னியும் அவனுக்கு தூக்கமும் வந்தது. ஆனே கீழே விழுந்தால், தூக்கத்தில் கீழே விழுந்தால் இருப்பதற்கு, அதாவது இறப்பதற்கு நேரிடலாம். அதனால் மரத்திலிருந்து ஒவ்வொரு இலைகளாக தூக்கம் வராமல் இருக்க கிழித்து கீழே போட்டு கொண்டிருந்தான். அதனால் அவன் குடும்பம் மற்றும் பசி பட்னி அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு மனம் மருதி கொண்டே எண்ணெய் அலைபாய்ந்து கொண்டு மரத்தில் இருக்கும் ஒவ்வொரு இலைகளை பறித்து கீழே போட்டு கொண்டே இருந்தான். அன்று சிவராத்திரி ஆனதால் அவன் பருத்தி போட்ட இலைகள் கீழே உட்கார்ந்து கொண்டிருந்த புலியுடைய வடிவத்தில் இருந்த பாரம்போல் சிவபெருமானின் மீது விழுந்து அர்ச்சனைகளாக விழுந்து கொண்டிருந்தது. இதனால் தூக்கமின்றி சிவபெருமானை வழிபட்ட புண்ணியம் அவனுக்கு கிடைத்தது. பரமல் சிவபெருமான் வேடனுக்கு மோட்சம் அளித்து அருளினார். விடிந்தால் அவனது ஆயுள் முடியும் நிலை இருந்தது. பொழுது விடிந்ததும் அவனுடைய உயிரை பறிக்க யமமும் அங்கு ஆலயத்திற்கு வந்தார். உடனே தட்சிணாமூர்த்தி வடிவில் தோன்றிய பாரம்போல் சிவபெருமான் கையில் கோலேந்தி யமனை விரட்டினார். யமனும் விடவில்லை. இதனால் சிவனின் கோபத்திற்கு ஆளான நந்தி தனது சுவாசத்தினால் யமனை உள்ளே நுழையாமல் தடுத்தார். இதை நினைவுபடுத்தும் வகையில் நந்தி வாயில் நோக்கியுமாறும் தட்சிணாமூர்த்தி கையில் கோலேந்தியும் காட்சி தருவார்கள் இந்த ஆலயத்தில். அவ்வளவு, அதாவது தீமை செய்ய வந்த வேடனுக்கே மோட்சம் தந்து அருளினார் பரம்பொருள் சிவபெருமான். அவரையே நினைத்து சிவராத்திரி என்று பூஜை செய்யும் ஒவ்வொரு ஆண்மகன்களுக்கும் பெண்களுக்கும் திருமணமாகாமல் இருக்கவர்களுக்கும் கண்டிப்பாக விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். வெற்றியை தேடுபவர்களுக்கு, செல்வத்தை தேடுபவர்களுக்கு அனைவருக்கும் நல்ல ஒரு பூஜை இது வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் என்பது ஐதீகமாகவே இருக்கிறது. சிவராத்திரி என்று விரதம் இருந்தால் முக்தி கிடைக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைப்பார்கள். அஸ்வமேத யாகம் செய்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அஸ்வமேத யாகம் என்பது அடுத்த ஒரு நாளைக்கு இறப்பு என்றால் அதனை தடுத்தும் வகையில் செய்யப்படும் ஒரு யாகமாகும். அதனை செய்யக்கூடிய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். கோடி பாவங்களை கண்டிப்பாக தீர்த்து கொடுக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சிவராத்திரி விரதம் இருந்துதான் பிரம்மா அவர்கள் சரஸ்வதி தேவியை மனைவியாக பெற்று உலக உயிர்களை படைக்கும் பதவி அடைந்தார்கள் என கூறப்படுகிறது. மகாவிஷ்ணு அவர்கள் இந்த சக்கராயுதத்தை பெற்றதுடன் மகாலட்சுமி தேவியும் அடைந்தார்கள் என கூறப்படுகிறது. இது முற்றிலுமான உண்மையாகும். ஒரு சிவராத்திரி என்று வில்வ மரத்தடியில் சிவபெருமானும் பார்வதியும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். அந்த மரத்தடியில் இருந்த ஒரு குரங்கு தூங்காமல் கேட்டுக்கொண்டே இருந்ததாம். தூக்கம் வராத குரங்கு வில்வ இலைகளை பறித்து சிவபெருமான் மீதும் பார்வதி தேவி மீதும் வீசியபடியே இருந்தது. சிவராத்திரி 4 காலங்களையும் தூங்காமல் குரங்கு வீசிய வில்வ இலைகளை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குரங்கிற்கு மகா சிவராத்திரி விரதம் இருந்த பலன் கிடைத்தது. அடுத்த பிறவியில் முகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்க அருள் பணிந்தார். உடனே அந்த குரங்குதான் பெற்ற பாக்கியத்தை உலகம் அறியும் பொருட்டு முகுந்த மன்னனாகத்தான் வாழும் காலத்தில் குரங்கு முகத்துடன் பிறக்க வேண்டும் என வரம் கேட்டது. சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என வரம் அளித்தார். அப்படியே சோழ மன்னன் முகுந்த சக்கரவர்த்தியாக குரங்கு முகத்துடன் பிறந்து உலகையும் ஆட்சி செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.